ஹலோ லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் லிண்டல்ஸ். லிண்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் ஆர் விண்டோ ஓப்பனிங் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங் மேலே நமக்கு பிரிக் வால் வரப்போகுது. ஸோ அந்த ரூமோட சரௌண்டிங் வால்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் மேலேயும் வால்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ அந்த வால் அதில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ், அதோடைய செல்ஃப் வெயிட் இருக்குது இல்லைங்களா, அந்த செல்ஃப் வெயிட் இந்த ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய விண்டோ ஆர் டோர் மேலே லோடு விழும். ஸோ அந்த லோடை டோர் ஆர் விண்டோ ஓப்பனிங் அந்த ஃப்ரேம்ஸ் தாங்குமான்னு கேட்டால் அது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அந்த பிரிக் வாலுடைய லோடை அந்த ஃப்ரேம் தாங்குச்சு அப்படின்னும்போது அந்த ஃப்ரேம் சீக்கிரமே வீக் ஆகிடும் அண்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேசன்ட்ரி பிரிக் வாலுடைய லோடு, ஓப்பனிங்க்கு மேலே இருக்கக்கூடிய மேசன்ட்ரி பிரிக் வாலுடைய லோடு ஓப்பனிங் மேலே விழாமல் ஓப்பனிங்க்கு ஜஸ்ட் அபவ் அங்கே ஒரு லிண்டல் பீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லிண்டல் பீம் ஃபார் சிங்கிள் ஓப்பனிங்க்கு தனியாக ஒரு லிண்டலும் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை கண்டினியூஸ் லிண்டல். ஸோ எல்லா ஓப்பனிங்கும் சேர்த்து சிங்கிள் லிண்டல் சப்போர்ட் டு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ 2 கேசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லிண்டல்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஐசோலேட்டட் ஃபார் அ சிங்கிள் ஓப்பனிங் லிண்டல்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேஸ் பார்ப்போம். ஸோ இதுலேயே 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ரூஃபோட ஹைட், இந்த ஹெச்னா மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ரூஃபோடைய ஹைட்டு லிண்டல்லேருந்து ரூஃப் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த கிளியர் டிஸ்டன்ஸ் தான் ஹெச்ன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஹைட் 0.866 L. ஸோ அதை விட அதிகமாக இருந்தால், ஸோ அது 0.866 L எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள், அதோடைய ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்டார்டிங்லேருந்து 60 டிகிரி லைன் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வருது. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.866 L. எல்ன்றது ஓப்பனிங்குடைய லென்த்து. ஸோ இந்த ஹைட்டை விட ரூஃப் ஸ்லாபோட ஹைட் அதிகமாக இருந்தால், ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் மிட் ஸ்பேன் பார்த்திங்கன்னா WL/6. ஸோ W இன் டேர்ம்ஸ் ஆஃப் kilonewton. ஸோ WL/6. சப்போஸ் இந்த ஹைட் 0.866 L விட கம்மியாக இருந்தால், அதாவது ரூஃப் இந்த லெவல்லே வந்துருச்சு, ஸோ அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் WL/8. ஸோ இதுலேயும் W கிலோமீட்டரில். கண்டிஷன், வாலில் எந்த வித லோடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதாவது இந்த ரூஃப் ஸ்லாப் லோடை சப்போர்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ஸ்லாப் லோடை வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் எப்போவுமே ஸ்லாப், காலம், பீம், காலம், தென் ஃபுட்டிங், இதுதான் லோட் ட்ரான்ஸ்ஃபர். இதே லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் ஸ்லாபு, வால், ஃபுட்டிங். ஸோ இப்படி தான் லோட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இதே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில். ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தால், ஸோ உங்களுக்கு வாலில் எந்த லோடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ தான் இந்த கண்டிஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரூஃப் ஸ்லாப் ஆர் ஃப்ளோர் ஸ்லாப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லோட் ஆன் த வால். ஸோ ரூஃப் ஸ்லாபோ இல்லை ஃப்ளோர் ஸ்லாபோ ஸோ டாப்பில் ரூஃப் ஸ்லாபாகவும் இருக்கலாம், இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் இருந்தால் அது அந்த ஃப்ளோருடைய ஃப்ளோர் ஸ்லாபாகவும் இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வாலில் லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுன்னா, அதாவது ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தால், ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து 60 டிகிரி ட்ரையாங்கிள் மார்க் பண்ணுறீங்க. ஸோ அதில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த லென்த்து. ஸோ இது L1. நெக்ஸ்ட் இது H. சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் படி உங்களுக்கு இந்த ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, இது ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிளாகவும் ஒரு லார்ஜ் ட்ரையாங்கிளாகவும் பிரித்து இந்த ட்ரையாங்கிளோட லென்த் என்ன அப்படின்றத சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் படி நம்ம கண்டுபிடிப்போம்.
ஸோ இது வந்து ஃபுல் லென்த்து L1. இதோட ஹைட் வந்து 0.866L. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 0.866L மைனஸ் H. ஸோ இதோட ரேஷியோ இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு ஹைட் ரேஷியோ இருக்குது. பேஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா L2 எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் படி இந்த L2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். L1 ஓப்பனிங்கோட சைஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு வால் மேசன்ட்ரி லோட் மட்டும் அதனால் வரக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் வந்து W1 L1/8. இதே வந்து ரூஃப் ஸ்லாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லோட்னால் வரக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் அடிஷ்னல் பெண்டிங் மொமெண்ட் வந்து W2 L2 இன்ட்டு 2L1 மைனஸ் L2 டிவைட் பை 8. ஸோ இந்த ரெண்டு பெண்டிங் மூமெண்ட்டையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து லிண்டல் டிசைன் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபார் சிங்கிள் ஓப்பனிங் லிண்டல் ப்ரொவைட் பண்ணியிருந்தா ஸோ என்னன்றது தான் இந்த 3 கேஸ். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். H மோர் தென் 0.866L ரூஃப் ஸ்லாப் வந்து இந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு மேலே ரூஃப் ஸ்லாப் இருக்குன்ற பட்சத்தில் WL/6. இதே வந்து ஹைட்டு லெஸ் தென் 0.66L, அதாவது இந்த லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்குள்ளேயே ரூஃப் ஸ்லாப் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/8. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனில் அந்த ரூஃப் ஸ்லாப்லேருந்து லோடு எதுவுமே வந்து வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கண்டிஷன் இது. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னென்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா ரூஃப் ஸ்லாப்லேருந்து உங்களுக்கு லோடு வந்து வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் 1 பெண்டிங் மொமெண்ட் 2 ரெண்டு கான்செப்ட் வருது. ஸோ பெண்டிங் மொமெண்ட் 1ன்றது இந்த வால்னால் வரக்கூடிய லோட்னால் வர பெண்டிங் மொமெண்ட், அது W1 L1/8. W1ன்றது வால்னால் வரக்கூடிய லோடு, L1ன்றது ஓப்பனிங்கோடைய சைஸ். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட் 2, அதாவது இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் வந்து ரூஃப் ஸ்லாப் அந்த ட்ரையாங்கிள் போர்ஷனுக்குள்ளேயே அந்த ரூஃப் ஸ்லாப் பாஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் அந்த ரூஃப் ஸ்லாப் பாஸ் ஆகுதுன்ற லென்த் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் ரூலில் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ L1 L2 இது ரெண்டும் எடுத்ததுக்கப்புறம் W2 வந்து ரூஃப் ஸ்லாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லோடு. ஸோ W2 L2 இன்ட்டு 2L1 மைனஸ் L2 டிவைட் பை 8. இதுதான் பெண்டிங் மொமெண்ட் 2. ஸோ ரெண்டு பெண்டிங் மொமெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு தான் டோட்டல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு நம்ம லிண்டல் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது கண்டினியூஸ் லிண்டல் எப்படி டிசைன் பண்ணணும். இதே வந்து ஒரு கண்டினியூஸ் லிண்டலாக இருந்தால் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு கேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், ரெண்டு ஓப்பனிங்க்கும் இடையில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பனிங்கோடைய லென்த்தை விட அதிகமாக இருந்தால், ஆர் இந்த ரூஃப் ஸ்லாப் வந்து லிண்டல்லேருந்து இருக்கக்கூடிய கிளியர் டிஸ்டன்ஸ் H அது வந்து 0.866L விட அதிகமாக இருந்தால், இந்த ரெண்டில் ஏதாவது கண்டிஷன் இருந்ததுன்னா ஸோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் WL/10 இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இதே ஸ்பேஸிங் வந்து ஓப்பனிங் சைஸை விட கம்மியாக இருந்தாலோ இல்லைனா ரூஃப் ஸ்லாப்போட ஹைட் வந்து 0.866L அதை விட கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ வந்து WL/12. ஸோ மொத்தம் வந்து 5 கேசஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 3 கேசஸ் ஃபார் இண்டிபெண்ட் ஓப்பனிங்ஸ், இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் லிண்டல்ஸ். ஸோ இதே வந்து மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் இருந்து கண்டினியூஸ் லிண்டலாக ப்ரொவைட் பண்ணோம்னா அதுக்கு 2 கேசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 கேசஸில் பார்த்தீங்கன்னா H மோர் தென் 0.866L அதுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து WL/6. இதே H லெஸ் தென் 0.866L இருந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது ரூஃப் ஸ்லாப் வந்து லோடை வந்து வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னா WL/8. ஸோ இதே H வந்து லெஸ் தென் 0.866L, ரூஃப் ஸ்லாப் வந்து லோடை வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்ற பட்சத்தில் ஸோ ரெண்டு பெண்டிங் மொமெண்ட், ஒன்று வந்து W1 L1/8, இன்னொன்று W2 L2 இன்ட்டு 2L1 மைனஸ் L2/8. ஸோ இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை கம்பைன்டு பெண்டிங் மொமெண்ட்டை வந்து டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 கேஸ் ப்ளஸ் கண்டினியூஸ் லிண்டலுக்கு 2 கேஸ் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்பேஸிங் வந்து ஓப்பனிங்கோட அதிகமாக இருந்தது அப்படின்னா, அப்படி இல்லைனா ரூஃப் ஸ்லாப்போட ஹைட்டு 0.866L விட அதிகமாக இருந்தாலும், இது ரெண்டு கண்டிஷனில் எது இருந்தாலும் WL/10.
இதே ஸ்பேஸிங் எல்லை விட கம்மியாக, ஓப்பனிங் விட கம்மியாக இருந்தாலோ, இல்லை ஹைட் வந்து 0.866 எல்லை விட கம்மியாக இருந்தாலோ பெண்டிங் மூமெண்ட் வந்து WL/12. ஸோ கரஸ்பாண்டிங் பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலாவை வச்சு நம்ம லிண்டலுக்குரிய லிண்டலுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லிண்டல் பீம் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லிண்டல் டிசைன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய 5 கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம லிண்டல் டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு லிண்டல் பீம் டிசைன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து ஒன்று பார்க்கலாம். தேங்க்யூ.